So good evening. So நம்ம ionic equilibrium பார்க்குறோம். Ionic equilibrium அப்படின்னு சொன்னா see ions அப்படின்னு சொன்னா charged particles we know. Cations அப்படின்னு சொன்னா positively charged ions. Positively charged species are called cations, and anions அப்படின்னு சொன்னா negatively charged species. This we know. And here Arrhenius concept, Lowry Bronsted concept, Lewis concept, pH scale, pOH, அதுக்கப்புறம் Ostwald dilution law, Henderson equation and other things we are going to study in this chapter. So முக்கியமா நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன்ல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னா இன்ட்ரோடக்ஷன்ல வந்து acid base equilibria ஓட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம் நம்ம. ஓகே, acid base equilibria bicarbonate carbonic acid buffer which is existing in our blood, which is helping in maintaining the pH of the blood. H3O plus plus HCO3 minus இது ரெண்டும் சேர்ந்து நியூட்ரலைஸ் ஆகிட்டு இந்த H ப்ளஸ் இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. H ப்ளஸ் அயான் வந்து H3O ப்ளஸ்லேருந்து ஒரு H ப்ளஸ் அயான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ப்ராக்டிஸ் பண்ணி பாருமா, எழுதி பாரு, ஈக்குவேஷன் 2 தடவை எழுதி பாருங்க கையோட. H ப்ளஸ் இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு H ப்ளஸ் வந்து இங்கே போயிட்டு ப்ளஸ் மைனஸ் 2 நியூட்ரலைஸ் ஆகிட்டு HCO3 மைனஸும் H ப்ளஸும் சேர்ந்து H2CO3 ஆகிடும். இப்போ இந்த H3O ப்ளஸ் இருக்கு இல்லையா, அது ஒன்றும் இல்லை, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் H ப்ளஸ் ப்ளஸ் H2O, அதுதான் H3O ப்ளஸ் அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஹைட்ரோனியம் புரோட்டோனியம் அயான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சு, இந்த H3O ப்ளஸ்லேருந்து ஒரு H ப்ளஸ் காணும் அப்படின்னா, ஒரு H ப்ளஸ் எஸ்கேப் அவுட் ஆச்சுன்னா பேலன்ஸ் யார் இருப்பாங்க, H2O இருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ H3O ப்ளஸ் வந்து ஒரு H ப்ளஸை கொடுக்குது. ஸோ H ப்ளஸ் அண்ட் HCO3 மைனஸ் ரெண்டும் சேர்ந்து நியூட்ரலைஸ் ஆகிட்டு H2CO3 ஃபார்ம் ஆகுது. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்கிறது வாட்டர் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஒன் ரியாக்ஷன் which is carbonate bicarbonate buffer, carbonic acid bicarbonate buffer, which is important in maintaining pH of the blood. அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச மற்ற ஆசிட்ஸ் என்னென்னு, காமன்லி நோன் ஆசிட்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. மில்க் லாக்டிக் ஆசிட் இருக்குது, மில்கில் வினிகர் அசிட்டிக் ஆசிட், டீயில் வந்து டானிக் ஆசிட், அண்ட் ஆன்டாசிட் டேப்லெட் நம்ம எடுத்துக்கிற அந்த வயிற்று வலி மாத்திரை, அசிடிட்டி மாத்திரை, அலுமினியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு, இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபரிக் ஆசிட் which is used in fertilizer industry, sodium hydroxide in soap industry. மற்ற ஆசிட் பேசஸ் நமக்கு நிறைய ஆசிட் பேசஸ் வந்து நிறைய டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகுது. அண்ட் ஆல்சோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஃபீல்டு, கெமிக்கல் ப்ரொடக்ஷன்ஸ் ஃபீல்டுலாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஆசிட் பேசஸ்லாம். அண்ட் தென் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ், அதுக்கான டெர்மினாலஜிஸ் படித்தோம் நம்ம. என்ன ஆசிட் அப்படின்னு சொன்னால் ஜென்ரல் டேர்ம் அசிடஸ், அதோட மீனிங் சோர். ஆசிட் அசிடஸ், அதோட மீனிங் வந்து சோர். இதோட டெஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஆதி காலத்துலலாம் ஆசிட்னா டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன செக் பண்ணுறதுக்கு க்ரைட்டீரியா வச்சுருந்தாங்கன்னா, ஒரு ப்ளூ கலர் லிட்மஸ் பேப்பர் இருக்கும். அந்த ப்ளூ கலர் லிட்மஸ் பேப்பரை கொண்டு வந்து இந்த ஆசிட் சொல்யூஷனில் டிப் பண்ணாங்கன்னா அது ரெட் கலரில் மாறிடும். ஆசிட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் which turns blue litmus paper red. That is a main test for acid they have kept. இன்னொரு முக்கியமான டெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசிட் சொல்யூஷனில் வந்து ஒரு மெட்டலை தூக்கி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் it will displace hydrogen gas. Acid reacts immediately, react vigorously with metal to displace hydrogen gas. Acid reacts with metal to displace hydrogen gas. எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு மெட்டல் ஜிங்க் தூக்கி நீங்கள் வந்து ஆசிடில் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஹைட்ரஜன் கேஸ் குபுன்னு பபிள் அவுட் ஆகும். ஸோ திஸ் இஸ் 2 ஆர் தி பேசிக் டெஸ்ட் ஃபார் ஆசிட்ஸ் இன் தோஸ் டேஸ். சிமிலர்லி பேஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் டேஸ்ட் பிட்டர் அண்ட் இட் டர்ன்ஸ் ரெட் லிட்மஸ் பேப்பர் ப்ளூ. நம்ம ஆசிட்க்கு பார்த்தது ப்ளூ லிட்மஸ் பேப்பர் ரெட், இதில் வந்து ரெட் லிட்மஸ் பேப்பர் ப்ளூ. Okay, so these two are the basic concepts they have given in earlier days for the discussion on acid and bases. இவ்வளோதான் பேசிக் கான்செப்ட் முன்னாடி இருந்தது ஆதி காலத்தில். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்னன்னு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணாங்க. அர்ரீனியஸ் கான்செப்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறியாப்பா, எழுதி பாரு கையோட. அப்படியே எக்ஸாம்பிள் சொல்ல எக்ஸாம்பிள்ஸ் 2 தடவை எழுதி பார்த்துடணும். ஓகே, அதுக்கப்புறம் திருப்பியும் நம்மளும் தனியாக உட்காந்து ஒரு 4 தடவை எழுதி பார்க்கணும். வித் ஹெட்டிங் யூ ஹவ் டு ப்ராக்டிஸ். ரஃப் நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால ஹெட்டிங் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணினா ஹெட்டிங் மறந்து போயிடும். ஸோ ஹெட்டிங்கை எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் 4 தடவை 5 தடவை எழுதி பார்த்தோம்னா தரவாக இருக்கும். இந்த ஜி எல்லாம் சஃபிக்ஸில் போடுங்கம்மா, பக்கத்தில் போடாதீங்க. ஜி எல்லாம் சஃபிக்ஸில் போடுங்க. ஜி, அக்வஸ், எஸ்ஸு, சாலிடுக்கு எஸ்ன்னு போட்டிருப்பாங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் சஃபிக்ஸில் போடுங்க, கொஞ்சம் கீழே இறக்கி போடு. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்னன்னு அர்ரீனியஸ் சொல்கிறாங்க. அர்ரீனியஸ் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஆசிட் அப்படின்னு சொன்னாக்கா, acid is a substance that dissociate in water to give H plus ions. Acid is a substance in the presence of water, it dissociates to give H plus ion.
So that is a substance which dissociate to give H plus ion in water. அதே மாதிரி பேஸ்னா என்ன பண்ணா base அப்படினு சொன்னீங்கன்னா base is a substance that dissociates in water to give base plus water. It will give rise to OH minus ion. Base is a substance which give rise to OH minus ion. So இதுதான் basic. இதுக்கான ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. HCl gas in the presence of water, HCl gas in the presence of water, it dissociates to give H plus Cl minus. H plus Cl minus. Okay, H plus aqueous plus Cl minus aqueous. H plus aqueous plus Cl minus aqueous. இப்படி கொடுத்துருந்தாங்க. இந்த பக்கம் பேஸ் பார்த்தனா சே ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் ஹைட்ராக்சைடு கொடுத்துருக்காங்க. நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு கூட எடுத்துக்கலாம். கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH twice. கால்சியம்க்கு வந்து 2+ சார்ஜ், அதனால 2OH minus தான் அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அதனால கால்சியம் OH twice, CaOH twice. In the presence of water, it dissociates to give CaOH, Ca2 plus 2OH minus, Ca2 plus cation plus 2OH minus anion. ஸோ இது நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன். இது ஒரு 5 தடவை எழுதி பார்த்துக்கோங்க. அர்னியஸ் கான்செப்ட்னு ஹெட்டிங் ஒவ்வொரு தடவையும் ஹெட்டிங்கை எழுதி அது கீழே உள்ள பேஸ் உள்ள ஆசிட் அண்ட் பேஸ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து எழுதி பார்க்கணும். 4 times 5 times எழுதி பார்க்கணும், அப்போ தான் ஞாபகம் வரும். So here they have discussed, according to him, acid is a substance that dissociates to give H plus ion, hydrogen ion in water. For example, HCl, H2SO4 acids. அதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம இப்போ எழுதியிருக்கோம். H plus ion in aqueous solution is hydrated and usually represented as H3O+. H plus ion வந்து எப்பவும் தனியாக நிற்காதுப்பா. H plus ion வாட்டரோட சேர்ந்து H3O+ தான் எக்ஸிஸ்ட் ஆகுது, புரோட்டியம் அயானா எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சிமிலர்லி பேசிஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் விச் டிசோசியேட்ஸ் டு கிவ் OH minus ion. Hydroxyl ion is nothing but OH minus ions in water. So NaOH, CaOH twice, KOH இதெல்லாம் வந்து யூஸ்வலாக நம்ம பார்க்குற பேசிக் சப்ஸ்டன்சஸ், பேசஸ். ஸோ நெக்ஸ்ட், வாட் இஸ் தி லிமிடேஷன் ஆஃப் அர்னியஸ் கான்செப்ட்? லிமிடேஷன் ஆஃப் அர்னியஸ் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்னியஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்னென்னு. பட் என்ன ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொன்னால், தட் இஸ் நான் அக்வஸ் சொல்யூஷன். வாட்டரில் தான் நீ வந்து ஆசிட் பேசிக் கலக்கி சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்களே இல்லையா. நான் அக்வஸ் சொல்யூஷன், அதாவது த சொல்யூஷன்ஸ் which does not have water as solvent. Solvent, water இல்லாத solvent நிறைய solvent இருக்குது. நான் aqueous solvents இருக்குது. டெட்ராஹைட்ரோஃபியூரான், குளோரோஃபார்ம், பென்சீன், அஸ்டோன்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து அதில் வந்து ஒரு ஆசிடோ பேஸோ கலக்கும் போது எப்படி ரியாக்ட் பண்ணும், எப்படி பிஹேவ் பண்ணும்லாம் சொல்லலை. So that is one drawback. It does not explain the behavior of acids and bases in non-aqueous solvents like acetone, tetrahydrofuran, etc. And also it does not explain the basicity of the substances like ammonia which does not have OH minus. OH minus illada bases pathina explanation idhula illa. So these two are the main drawback of Arrhenius concept. adukku aduthathu enna paathom, Lowry-Bronsted theory paathom. Lowry-Bronsted theory la or simple explanation. In 1923 Lowry and Bronsted explained the definition, gave the explanations for acids and bases, and here he defined a substance that has a tendency to donate proton to another substance as a acid. Acid அப்படினு சொன்னா proton donor. Acid is a substance that donates proton to another substance. That is, acid is a proton donor. Base is a substance which accepts proton readily. So base is a substance which accepts proton, proton acceptor. Okay, acid is a substance which donates proton, base is a substance which accepts proton. Acid is proton donor, base is proton acceptor. தனியாக எழுதிக்கோங்க. acid தனியாக எழுதிட்டு base தனியாக எழுதிட்டு இந்த 2 பாயிண்ட் எழுதிக்கணும். Acid is a substance which donates proton, base is a substance which accepts proton. Acid proton donor, base proton acceptor. இந்த ஹின்ஸை அதுக்கு கீழே தனித்தனியாக பிரித்து எழுதி வச்சுக்கணும். acid தனியாக, base தனியாக. அதுக்கடுத்து இந்த ரியாக்ஷனை பாரு. HCl plus water that gives us 2, H3O plus plus Cl minus. ஸோ இப்போ இதில் என்னாச்சு, H plus Cl minusனு டிசோசியேட் ஆகுது. H plus வந்து வாட்டரில் போயிட்டு ஆட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் H3O plus ஃபார்ம் ஆகுது. Cl minus தனியாக லிபரேட் ஆகுது. ஸோ H3O plus plus Cl minus. சிமிலர்லி பேஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து அமோனியா கொடுத்துருக்காங்க. இங்கே அமோனியா வந்து புரோட்டான் அக்செப்ட் பண்ணிக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தோன்னா HCl வந்து ஆசிட், HCl வந்து ஆசிட், வாட்டர் வந்து பேஸ். ஓகேவா? இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா அமோனியா வந்து பேஸ், இட் அக்செப்ட்ஸ் புரோட்டான். அப்போ யார் ஆசிடாக இருக்க முடியும்? இன்னொரு ஆள் வாட்டர் தான். வாட்டர் தான் ஆசிடாக இருக்க முடியும். ஸோ வாட்டர் ஹேவ் டு டிசோசியேட் இன்டு H plus அண்ட் OH minus அயான். H plus ஆகும், OH minus அயாவும் வாட்டரே டிசோசியேட் ஆகிடணும். வாட்டர் டிசோசியேட் ஆகிட்டு இந்த H plus அயானை வந்து இந்த அமோனியான்ற பேஸ்க்கு டொனேட் பண்ணணும்.
ஸோ H ப்ளஸ் வந்து அமோனியாக்கு போயிடுச்சு. அப்போ NH4 ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. வாட்டர் வந்து டிசோசியேட் ஆச்சு இல்லையா, இதில் இருக்கிற OH மைனஸ் தனியாக லிபரேட் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் ஜென்ரலி. இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கான்ஜுகேட் ஆசிட் கான்ஜுகேட் பேஸ். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ரியாக்ஷன் HCl ப்ளஸ் வாட்டர். ஸோ H ப்ளஸ் Cl மைனஸ் டிசோசியேட் ஆகுது. வாட்டரோட H ப்ளஸ் போகும்போது இட் வில் கிவ் ரைஸ் டு H3O ப்ளஸ் இல்லையா. இந்த HCl வந்து H ப்ளஸை டொனேட் பண்ணிட்டு என்னவா வெளியில் போகும். நான் மறுபடியும் சொல்கிறேன், H ப்ளஸ் ஆஃப்டர் லூசிங் HCl ஆஃப்டர் லூசிங் 1 H ப்ளஸ் என்னவா ஆகும், Cl மைனஸ் ஆகும். ஸோ HClன்றது ஆசிட்னா அதோட கவுண்டர் பேஸ் கான்ஜுகேட் பேஸ் யாருன்னா Cl மைனஸ். ஓகேவா, இதை பேர் கான்ஜுகேட் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆசிட் H ப்ளஸை தொலைச்சதுக்கப்புறம் என்னவா கன்வெர்ட் ஆகுமோ அது அதோட கான்ஜுகேட் பேஸ். Similarly, a base after accepting a proton, இப்போ H2O வந்து இதில் பேஸ் இல்லையா, இந்த பேஸ் வந்து ஒரு புரோட்டான் ஆட்டை போட்டதுக்கு அப்புறம் என்னவா கன்வெர்ட் ஆகும், H3O ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ வாட்டர்ன்றது பேஸ், அதோட கான்ஜுகேட் ஆசிட் வந்து H3O ப்ளஸ். ஸோ ஒரு ஆசிட் அதோட கான்ஜுகேட் பேஸ் ஒரு கான்ஜுகேட் ஆசிட். ஸோ 2 pairs ஆஃப் ஆசிட் பேஸ் கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர்ஸ் 2 பேர் இருக்குது. ஒரு ஆசிட் அது H ப்ளஸ் தொலைச்சதுக்கப்புறம் என்னவாகும், ஒரு பேஸ் H ப்ளஸ் ஆட்டை போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும். ஸோ திஸ் வே தே கேவ் 2 pairs. லிமிடேஷன்ஸ் லௌரி பிரான்ஸ்டட் தியரியை பொறுத்த வரைக்கும் அதே லிமிடேஷன்ஸ் தான். H ப்ளஸ் அயான் கொடுக்கலன்னா அப்போ அது ஆசிட் இல்லையா. BF3 AlCl3 எல்லாம் ஆசிட்னு ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதில் H ப்ளஸ் அயான் கிடையாது. அப்போ இதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறதுன்னு கேட்கும்போது லௌரி பிரான்ஸ்டட் எக்ஸ்பிளனேஷன் இல்லை. So that is the main limitation of Lowry-Bronsted. BF3, AlCl3, etc., which does not donate protons, are also said to behave like acid, which has not been explained by Lowry-Bronsted theory. Okay, so this is all about basics.